Hello students, welcome back to Smart Learn Tuition. So this is question number 3 in exercise 1.5. So if f of x equals to 2x minus 1, g of x equals to x plus 1 by 2, show that f of g equals to g of f equals to x. So f of g oda answer x ன்னு தான் சொல்றாங்க, g of f oda answer x ன்னு தான் சொல்றாங்க. So நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். So first f of g. நான் உங்களுக்கு எப்படி சொல்லிருக்கேன் f of g னா நம்ம என்ன பண்ணோம்? f function straight எழுதிக்கோங்க. f of g னா f function straight எழுதிட்டு இதுல x க்கு பதிலா g யை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. g function என்னது x plus 1 by 2. So g இந்த x க்கு பதிலா g சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. g என்றது x plus 1 by 2 கொடுத்த क्वेश्चनல. So 2 cancel ஆயிடும். So x plus 1 minus 1 மட்டும் இருக்கும். plus 1 minus 1 cancel ஆயிடும். உங்களுக்கு x மட்டும் இருக்கு. So therefore f of g equals to x. Next g of f அதே மாதிரி பண்ணுங்க. So g of f னா நம்ம என்ன பண்ணுவோம்? g function அப்படியே எழுதிக்கோங்க. கொடுத்திருக்க g function எழுதிக்கோங்க. x plus 1 by 2. இதுல x க்கு பதிலா f function substitute பண்ணுங்க. இந்த x க்கு பதிலா f 2x minus 1 questionல கொடுத்திருக்காங்க. So 2x minus 1 substitute பண்ணுங்க. x க்கு பதிலா 2x minus 1 இந்த plus 1 அப்படியே இங்க போட்டுக்கலாம். So divide by 2. So minus 1 plus 1 cancel ஆயிடும். 2x by 2 மட்டும் இருக்கும். இதுல 2 cancel ஆயிடும். உங்களுக்கு ஆன்சர் x மட்டும் இருக்கு. ஓகேவா? So therefore क्वेश्चनல கொடுத்த மாதிரி f of g equals to g of f equals to x நம்ம கண்டுபிடிச்சாச்சு. So hence proved ன்னு எழுதிக்கோங்க. So இதிலே வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம fourth sum பார்த்துடலாம். fourth sum. fourthல ரெண்டு பார்ட் இருக்கு. So if f of x equals to x square minus 1, g of x equals to x minus 2, find a if g of f of a equals to 1 ன்னு சொல்லிருக்காங்க. So first equals to 1 இல்ல equals ன்னு போட்டால் நம்ம அந்த missing term கண்டுபிடிச்சிடலாம். இதுல a கண்டுபிடிக்க சொல்றாங்க. So first நம்ம என்ன பண்ணோம்? g of f of a. First f of a கண்டுபிடிக்கலாம். f of a என்ன பண்ணுங்க? f function எழுதிக்கோங்க. x square minus 1. இந்த x square minus 1ல x க்கு பதிலா a substitute பண்ணுங்க. அதுதான் வந்து f of a. So இந்த x க்கு பதிலா இங்க f of a னா a வை substitute பண்ணுங்க x க்கு பதிலா. So x க்கு பதிலா a substitute பண்ணா a square minus 1 ஆயிடுச்சு. Next g of f of a அப்படினா g function எழுதிக்கோங்க. g of f of a னா first எது வருது? g வருதா? So g function எழுதிக்கோங்க. x minus 2. So g functionல இந்த x க்கு பதிலா f of a நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அதை நீங்க substitute பண்ண போறீங்க. a square minus 1. So first g of f of a னா g function எழுதிக்கோங்க. அதுல x க்கு பதிலா f of a நீங்க கண்டுபிடிச்சது substitute பண்ணுங்க. a square minus 1 substitute பண்ணிட்டு இந்த minus 2 அப்படியே இங்க போட்டுக்கோங்க. So minus 1 minus 2 minus 3. So you get a square minus 3. இது வந்து g of f of a. So g of f of a equals to 1 நமக்கு சொல்லிருக்காங்க क्वेश्चनல. அதுபடி நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். So g of f of a equals to 1. g of f of a என்ன கிடைச்சதுனா a square minus 3. So a square minus 3 equals to 1. So உங்களுக்கு a வேணும்னா பண்ணுங்க. a மட்டும் ஒரு பக்கம் வச்சிட்டு மத்ததெல்லாம் இன்னொரு பக்கம் தள்ளணும். அதெல்லாம் basics of max. So a square equals to இந்த 1 அப்படியே எழுதிட்டு இந்த minus 3 அந்த பக்கம் போச்சுனா plus 3 ஆயிடும். So 1 plus 3 is 4. Therefore a square equals to 4. உங்களுக்கு a தான் வேணும், a square இல்ல. So இந்த ஸ்கொயர் போடணும்னா என்ன பண்ணனும்? இந்த பக்கம் நீங்க ரூட் போடணும். ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க ரூட் போட்டுக்கோங்க. ஓகேவா? So therefore a equals to root 4. இந்த இடத்துல plus or minus ன்னு போடாதீங்க. So a ஓட வேல்யூ root 4. இப்போ root 4 ஓட வேல்யூ தான் வந்து plus or minus 2. root 4 ஓட வேல்யூ 2. நம்ம root 4ன்றதுனால அது plus ஆவும் இருக்கலாம் மைனஸ் ஆவும் இருக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? plus or minus 2 நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? So root 4 ஓட வேல்யூ 2. So therefore a equals to plus or minus 2. So this is fourth questionல first part. இதுல நம்ம second partum பார்த்துக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல f of k equals to 5. f of k ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதுல k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அவங்க என்ன சொல்லி ஹிண்ட் க்ளூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of k equals to 5 ன்னு சொல்லிருக்காங்க. So first நம்ம என்ன பண்ணலாம்? f of k கண்டுபிடிச்சிடலாமா? So f of k னா f ஃபங்க்ஷன்ல திரும்ப f ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அதான் வந்து f of k. So first f function எழுதிக்கோங்க. 2k minus 1 கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம இந்த பக்கம் என்ன போடுறன்றதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன பண்ணலாம்? f function எழுதிக்கோங்க. இங்க f of 2k minus 1 கொடுத்த 2k minus 1 போடுங்க. ஏன் அப்படி போடுறனா f ஃபங்க்ஷன்ல அந்த f ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். f ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So f of k னா f function எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த கேக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், திரும்ப அந்த எஃப் ஃபங்க்ஷனே எழுதிங்க. இந்த கேக்கு பதிலாக திரும்ப எஃப் ஃபங்க்ஷனே 2k - 1 திரும்ப அதுவே எழுதுங்க. ஸோ இங்கேயும் 2k - 1, இப்போ கேக்கு பதிலாக திரும்ப 2k - 1 எழுதிக்கோங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட். ஸோ 2 × 2 4k, 2 1s are 2 -2, இந்த -1 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ -2 - 1 -3 ஆகிடும். ஸோ therefore 4k - 3 இது f of k. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, 5க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு கொஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ 4k - 3 = 5. ஸோ 4k = -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3 ஆகிடும். ஸோ 5 + 3 is 8. ஸோ 4k = 8. இப்போ இந்த 4 எங்கே போகும், k கூடவே நம்ம எதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸோ ஏபிசி எது கண்டுபிடிச்சாலும் அது கூடவே இருக்க வேல்யூ எங்கே போகும்னா கீழே போயிடும். மேலே இருந்தால் கீழே போகும், கீழே இருந்தால் மேலே போகும். இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக்ஸ், இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 இப்போ எங்கே போகும்னா கீழே போயிடும். ஸோ 8/4. ஸோ 4 2s are 8. ஸோ therefore k = 2. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல் வந்து இது கொஸ்டின் நம்பர் 4 தான். கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து செகண்ட் பார்ட்டும் பார்த்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 5 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.